கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 25/5/2025 கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டிய ஆராதனைக்குரிய நாள். இந்த மகிமையான நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the day of trouble he will keep me safe in his dwelling. He will hide me in the shelter of his tabernacle and set me high upon a rock. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எல்லா தீமைகளுக்கும் மறைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தம்முடைய கூடார மறைவில் வைக்கிற மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை நாம் நம்பி இருக்கிறபடியினால் நம்மை உயர்த்துவதற்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய மறைவை குறித்து அவர் பல இடங்களிலே வார்த்தைகளாய் எழுதி வைத்திருக்கும் பொழுது, அவருடைய மறைவை நன்றாக அனுபவித்தபடினால், அவருடைய பாதுகாப்பை நன்றாக உணர்ந்து கொண்டபடினால், ஜெபமாகவும் சில இடங்களில் துதியாகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்தியும் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி அந்த பாதுகாப்பை உணர்ந்தபடியினால் நன்றி செலுத்தி சொல்கிறார். எப்படியெல்லாம் பார்த்தீங்களா, மனிதனுடைய அகங்காரத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தின் மறைவிற்குள்ளே நம்ம வைத்துக் கொள்ளுகிறார். சில நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி நாவுகளினாலே சண்டை போடும்படியாக எழும்புகிறதா நேரத்தில் அவர்களை விலக்கி, அவர் எங்கே தமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். சங்கீதம் 32:6-7 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் எழுதுகிறார். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே அடைவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்ச்சன பிரவாகத்திற்கு விலக்குகிறார். நாவுகளின் சண்டைகளுக்கு பாதுகாக்கிறார். கர்த்தர் ஜலப்பிரவாகத்திற்கு நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய செட்டைகளின் நிழல் அந்த அளவிற்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இருக்கிறது. அதை உணர்ந்தபடினால் தான் பாடலாய் பாடும் பொழுது 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிழலில் தங்குவான். அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் அவர் என்னோடு இருப்பார், என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 114 நீரே என்னுடைய மறைவிடம், என்னுடைய கேடகம் என்று அறிக்கை செய்து சொல்லுகிறார். 138:7ஆம் வசனத்தில், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும், என்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய பாதுகாப்பிற்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதை தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் ராஜா அவர் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஏசாயா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அந்த கூடாரம் கிறிஸ்துவே நமக்கு கூடாரமாக மறைவாக இருக்கிறார். 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏசாயாவில் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனாலதான் ஆண்டவர் ஓமையாக சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறார், கண்மலையின் மேல் ஒரு மனிதனுடைய வீடு கட்டப்பட்டிருக்குமே ஆனால் அந்த மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமழை பெருவெள்ளம் காற்று இதெல்லாம் அந்த வீட்டின் மேல் மோதினாலும் விழவில்லை. காரணம், அந்த வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறபடினால் தீங்கு அவனை அணுகாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து காப்பாராக. அவருடைய கூடார மறைவிலே பாதுகாப்பாராக. கண்மலையின் மேல் பாதுகாப்பாய் உயர்த்தி நிறுத்துவாராக. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு வெளிப்பட நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே குடும்பமாய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருவர் கூட ஆராதனையிலே நாங்கள் தவறி போய்விடாதபடி எல்லாரும் பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்ள விடுதலையோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஆராதனை நடத்துகிறவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையோடும் அதிகாரத்தோடும் விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி ஆராதனை நடத்தி ஜனங்களை ஏவி எழுப்ப தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர்கள் தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தைகளை பேச, உயிர் மீட்சி அடைய செய்கிற வார்த்தைகளை பேச கிருபை பாராட்டுவீராக. ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் ஏனோதானம் என்று இருக்காதபடி கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைகள் என்னுடைய ஆவி ஆத்ம சரித்து பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனை இன்னும் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு கூட கேட்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு வாஞ்சோடு துடிப்போடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். போன வாரம் முழுதும் எங்களோடு கூட இருந்தவர் இந்த வாரங்களில் கர்த்தர் கூட இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் மறைத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு சமாதானம் உம்முடைய ஜனத்தோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஹல்லேலூயா தங்கி இருக்க கிருபை பாராட்டும். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஆண்டவர் ஆயுசையும் தீர்க்காயுசையும் சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. பலகீனப்பட்டிருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுப்பீராக. தேவ சமாதான வழி நடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் உடைய ஜனங்களோடு கூட தங்கி இருக்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்தி பல மக்களுக்கு அனுப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஒருவேளை திருச்சி பட்டணத்தில், அதாவது இந்தியாவின் தமிழகத்தின் திருச்சி பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் எங்களுடைய ஆராதனை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் திருச்சி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கிறதான YMC AC ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு செல்லாதவர்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க ஆவிக்குரிய ஆலோசனை நல்க அவரும் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புகலிடமுண்டு அவர்தானே சுராஜா.